நமசிவாய. அதாவது நமக்கு நம்மளுடைய பணக்கவலைகள் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கும் இல்லையா? நமக்கு பொதுவாகவே வந்து பார்த்தோம்னா எல்லாருக்கும் பணக்கவலைகள், பணத்தை பற்றி, அதாவது பணம் அப்படிங்கிறது நமக்கு வாழ்வாதாரமுடைய மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் இருக்குது. பணக்கவலைகள் அப்படின்னும் போது பார்த்தோம்னா வேலை கிடைக்கக்கூடியது, இதெல்லாம் கூட அந்த பணக்கவலைகளில் சேரக்கூடியது தான். வேலை கிடைக்கிறது, அல்லது வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்கல, அல்லது வேலையில் நிலையின்மை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள், அல்லது வேலையே இல்லை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், வருமானமே இல்லை என்பது, அல்லது வருமானம் பற்ற மாட்டேங்கிறது அப்படின்றது, கடன் இருக்கிறது, கடன் தீர மாட்டேங்கிறது, கொடுத்த பணம் திரும்பி வர மாட்டேங்கிறது, இத்தனை விஷயத்தையும் நம்ம ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றது நம்ம வந்து கிளியராக இருந்தால்தான், நம் மனம் அதை எதிர்கொள்ள தயாராக நிலையில் இருந்தால்தான், நம்ம பிரபஞ்சத்திலிருந்து நமக்கு ஏதோ கிடைக்க போகிறது, அந்த கிடைக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு ரிசீவ் பண்ணிக்கிறது நம்ம கரெக்டாக இருக்கணும் இல்லையா? அந்த ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கு நம்ம தயாராக இருந்தால் தானே எந்த ஒரு விஷயமும் நம்ம வருதா இல்லையானே தெரியும். நம்ம ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கே தயாராக இல்லாத ஒரு சூழ்நிலையிலேயே நாம் பல்வேறு சந்தர்ப்ப சூழ்நிலையிலும் நம்ம அந்த மாதிரியாக தான் இருக்கும். எல்லோருக்குமே அந்த மணி ஒரீஸ் அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து இருந்துகிட்டே இருக்கு. ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு மணி ஒரீஸை வந்து நம்ம நிரந்தரமாக நீக்கிவிட்டு பிரபஞ்சத்திலிருந்து நமக்கு எல்லா விதமான ஒரு விஷயங்களும், இந்த காஸ்மிக் ஃபோர்ஸ் வந்து நமக்கு எல்லா விதமான ஒரு நன்மைகளையும் தருவதற்காக, நன்மைகள் நான் சொல்கிறது வந்து வேலை கிடைக்கிறதா இருக்கட்டும், வருமானம் உயர்றதா இருக்கட்டும், கொடுத்த பணம் திரும்பி வரதா இருக்கட்டும், அதை நம்ம வாங்கின கடனை திருப்பி கொடுக்குறதா, இந்த மாதிரியான அத்தனை விஷயத்தையும் நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு சர்டன் ஒரு நாளைக்கு ஒரு 3 to 4 minutes நம்மளால் வந்து இதை செய்யணும், சில விஷயங்கள் செய்யணும்னா நம்ம வந்து தயாராக தானே இருப்போம். நமக்கு நயா பைசா இதுக்கு செலவு கிடையாது. அது மாதிரியான ஒரு விஷயம் தான் இதில் வந்து மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது, இது எந்த மாதிரியான ஒரு விஷயத்தை சார்ந்தது அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்க்கணும்னா, தாட் ஃபீல்டு தெராப்பி அப்படின்னு சொல்லிட்டு 1980ஆம் ஆண்டு டாக்டர் பேர் ரோஜர்னு சம்திங் ஆரம்பிக்கும். அவர் வந்து பார்த்தீங்கன்னா 1980 ஒரு இஸ் அ சைக்காலஜிஸ்ட். அவர் இந்த ஒரு விஷயத்தை செய்கிறார். நான் இது மாதிரியான ஒரு பதிவுகளை ஏற்கனவே நான் 2 முறை கொடுத்துருக்கேன். EFT என்று சொல்லக்கூடியது எமோஷனல் ஃப்ரீடம் டெக்னிக்னு நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ அவர் வந்து 1980 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த முறையை கண்டுபிடிக்கிறார். அதை கொஞ்சம் ரிஃபைன் பண்ணி 10 வருஷம் கழிச்சு 1990 நினைக்கிறேன், கிரெய்க் என்பவர் அதை இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தி இந்த விஷயத்தை இது பண்ணுறாரு. இப்போ ஒரு மேலை நாடுகள் எல்லாமே இந்த ஒரு மெத்தட் வந்து பல்வேறு விஷயத்துக்குமே யூஸ் பண்ணுறாங்க. வெறும் பணத்துக்கு மட்டும் கிடையாது. நமக்கு வந்து பார்த்தோம்னா மெயினாக இந்த மாதிரியான ஒரீஸை முதல்ல எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்மளுடைய ஒரு ஹெல்த் ரிலேட்டட் விஷயங்கள், வேறு என்ன விஷயங்கள் தேவையோ அது மாதிரியான விஷயங்களுக்கு பார்க்கலாம். அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட் எடுத்தோன்னா நம்ம வந்து இந்த பணம் ரீதியான விஷயங்கள் ஆல்ரெடி நான் 2 தடவை கொடுத்ததுமே வந்து உங்களுக்கு அது மாதிரியான ஒரு விஷயமாக தான் கொடுத்துருப்பேன். யாராவது செஞ்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் சொல்லுங்கள். ஏன்னா ரொம்ப பழைய ஃபாலோவர்ஸ் தான் நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு யாராவது இது மாதிரியான விஷயங்கள் சும்மா தட்டினா போதும் பணம் வரும் அப்படின்ற மாதிரியான ஏதோ ஒரு தம்ப்நெயில் கேப்ஷன் போட்டுதான் நினைக்கிறேன். ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அது மாதிரியான விஷயமாக இருந்தால் உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்க அப்படின்றதுனா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஸோ இப்போ இது வந்து எப்படி ஒர்க் ஆகுதுங்கிற மாதிரியான விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். நமக்கு வந்து என்ன பண்ணுவோம்னா, நம்மளுடைய மூளையிலே அமிக்டாலா என்கிற ஒரு விஷயம் இருக்கிறது. இந்த அமிக்டாலா அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு விஷயம் சொல்லுவோம்ல, மூளையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதிகள் அப்படின்ற அமிக்டாலா அப்படின்ற மாதிரியான விஷயம் என்ன செய்யும் அப்படின்னா, அது வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா ஒரு டேஞ்சர் பெல்லுங்கிற மாதிரி சொல்லலாம். நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் வந்ததுன்னா ஒரு டேஞ்சர் சைரன்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா உடனடியாக நமக்கு வந்து ஒரு அலர்ட் பண்ணக்கூடியது அதுதான். இந்த பண ரீதியான விஷயங்கள், இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, அது நம்மளை வந்து ஏதாவது ஒரு கவலை கொண்டு பண்ணி, ஒரு டிப்ரெஷனை கொண்டு பண்ணி, ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு கொண்டு பண்ணி எப்பவும் சதா அதையே நினச்சிக்கிட்டு இருக்கிறது, பாரத்தை தாங்கிக்கிட்டு இருக்க மாதிரி நினச்சிட்டு, அதுக்கப்புறம் வந்து இந்த அமிக்டாலா அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து நம்மளுக்கு ஆக்டிவேட் ஆகிட்டு தொடர்ந்து நமக்கு அந்த பணத்தை பற்றின ஒரு ஒரீஸ் அப்படின்ற மாதிரியான விஷயம் அது என்ன அது வந்து நம்மளை வந்து அலர்ட் பண்ணும் அப்படின் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஃபைட் ஆர் ஃப்ளைட் மோட் அப்படிம்பாங்க. அதாவது விட்டால் ஒன்றும் ஓடுறது, இல்லைன்னா எதிர்த்து தாக்குறது அப்படின்னு. நாம் என்ன பண்ணுவோம், எதிர்த்து தாக்கினாலும் சரி, ஏதாவது ஒரு விஷயத்தை நாம் எதிர்கொண்டாலும் சரி, விட்டு ஓடினாலும் சரி, 2 நேரத்திலுமே நம்மளால் ஸ்திரமாக சிந்திக்க முடியாது, ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான விஷயத்தை நடத்தி கொள்ள முடியாது அல்லவா? இந்த விஷயம்லாம் உங்களுக்கு தெரியணும். ஏதாவது ஒரு விஷயத்தை செய்ய சொன்னோம்னா உடனே அதை வந்து அப்படியே வந்து செஞ்சுட்டு போகிறது அப்படின்றது இல்லாமல், நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்துடைய ஒரு காரணம் என்ன என்பதை தெரிந்து கொண்டு உங்களுடைய சந்ததிக்கும் அதை கடத்த வேண்டும் அப்படிங்கிறதுனால தான் எவ்வளோ பெரிய ஒரு முன்னுரை இதுக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அது மாதிரியான விஷயத்தை செய்யக்கூடிய அந்த மாதிரி உங்களுக்கு அந்த அமிக்டாலா அப்படின்ற மாதிரியான விஷயத்துக்குள்ள வரைக்கும் நமக்கு போகாமல் அதெல்லாம் நம்ம சாந்தப்படுத்தி நம்மளுடைய பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய விஷயத்தை எல்லாத்தையுமே நம்ம ரிசீவ் பண்ணிக்கக்கூடிய ஒரு முறையாக, நம்மை நாம் மேம்படுத்திக் கொள்ளக்கூடிய முறையாக, பணத்தை பல்வேறு விதத்திலும் ஈர்க்கக்கூடிய ஒரு ஆளாக நம்ம வந்து மாறுவதற்காக தான் இந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 பாயிண்ட்ஸை வந்து டாப் பண்ணிக்கணும். நான் சொன்ன மாதிரி 4 minutes அதிகபட்சமாக ஆகும். 4 minutesங்கிறது ஜாஸ்தி தான். 6 முறை 5 பாயிண்ட்ஸ் இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் இதில் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு விதமான சின்ன சின்ன மந்திரங்கள், அஃப்ரிமேஷன்ஸ், அது மாதிரியான விஷயங்களெல்லாம் நீங்கள் வந்து சொல்ல வேண்டியிருக்கும். ஸோ அந்த அஃப்ரிமேஷன்ஸ் நீங்கள் சொல்கிறது அல்லது ஒரு மந்திரம், வைப் மந்த்ராஸ் சொல்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு முறை என்னங்கிறதையும்
பார்க்கறதுக்கு முன்னால் இந்த 5 பாயிண்ட் என்னன்றதை பார்த்துடலாம். 5 பாயிண்ட்ல வந்து நான் வந்து 2வது பாயிண்ட்லேருந்து ஆரம்பிக்கிறேன். சரியா? ஸோ செகண்ட் பாயிண்ட் வந்து இது ரெண்டுமே சேர்ந்து செகண்ட் பாயிண்ட். ஐப்ரோஸ் இருக்கு இல்லையா, இது வந்து செகண்ட் பாயிண்ட். இப்படி 2 விரலை வச்சு இப்படி நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறோம் 6 தடவை. 1 2 3 4 5 6 அவ்வளோதான். அடுத்தது வந்து என்ன, இப்போ செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு கீழே இருக்கிற பாயிண்ட் தான் செகண்ட் பாயிண்ட். 1 2 3 4 5 6. இது வந்து தேர்ட் பாயிண்ட். 1 2 3 4 5 6. ஃபோர்த் பாயிண்ட் என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட், இதோட சென்டர் பாயிண்ட் 1 2 3 4 5 6. ஃபிஃப்த் பாயிண்ட் என்னன்னா இந்த பாயிண்ட், அதாவது நோஸ்க்கு கீழே இந்த மாதிரி ஒரு 6 முறை நீங்கள் டேப் பண்ணிக்கிறீங்க. இந்த டேப் பண்ணிட்டு இதை எவ்வளோ தடவை ஒரு நாளைக்கு பண்ணணும்? மல்டிபிள் டைம்ஸ் பண்ணலாம். உங்களுக்கு எவ்வளோ நாள் பண்ணணும் அதுவும் மல்டிபிள் டைம்ஸ். இந்த ஒரே வந்து உங்களுக்கு அந்த மாதிரியான பணத்தை பற்றிய எந்த ஒரு விஷயம் இல்லாமல் உங்களுக்கு பணம் வந்து வந்து கொண்டே இருக்கிறது. ஏதோ ஒரு ரூபத்தில் ஏதோ ஒன்று வந்துகிட்டே இருக்கு. நமக்கு இதை பற்றி இனிமேல் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன்ற ஒரு நிலைமை, எனக்கு பணத்தை பற்றியெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைப்பா, அது பாட்டுக்கு அது வந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை. இன்னொரு 10 வருஷம் கழிச்சாலும் அது வந்துகிட்டே இருக்கும். நான் எது செஞ்சாலும் செய்யலைனாலும் அது பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து தெரியுமா, அது ஓவர் கான்ஃபிடன்ஸாக கூட இருக்கலாம். அது மாதிரியான ஒரு சூழ்நிலை வரக்கூடிய, அந்த மனநிலை வரக்கூடிய நேரம் வரைக்கும் நீங்கள் இது செய்வது உங்களுக்கு நல்லது. ஸோ அதுக்கு வந்து டைமிங் எல்லாம் எதுவும் கிடையாது. எந்த நாளில் ஸ்டார்ட் பண்ணுறதுங்கிறதெல்லாம் இல்லை. இந்த நாளே நல்ல நாள், இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான விஷயமா இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டேப் பண்ணுறீங்க, சும்மா டேப் பண்ணுறது மாதிரி இல்லை, ஒரு இன்டென்ஷனல் டேப்பிங்னு சொல்லுவோம். அந்த EFT அப்படின்ற முறை வந்து ஒரு இன்டென்ஷனல் டேப்பிங்காக இருந்ததுனால தான் அது ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். சரி, இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து 5 பாயிண்ட் சொல்கிறேன்னு சொன்னேன், 4 தான் சொன்னேன் இல்லையா? ஒன்று வந்து இந்த ஒரு பாயிண்ட் சொன்னேன், இன்னொரு 2வது பாயிண்ட் சொன்னேன், இங்கே 3வது பாயிண்ட் சொன்னேன், இங்கே 4வது சொன்னேன், இங்கே வந்து 5வது சொல்லிட்டேன். 5 பாயிண்ட் சொல்லிட்டேன். அப்போ 6வது பாயிண்ட் ஒன்று இருக்குது. ஸோ அப்போ அந்த 6 பாயிண்ட், இப்போ 6th பாயிண்ட் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல, அதாவது உங்களுடைய இடது கை எடுத்துக்கோங்க. அந்த இடது கையில் டாமினன்ட் ஹேண்ட் எதுவோ அதுக்கு ஆப்போசிட் ஹேண்டு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய டாமினன்ட் ஹேண்ட் அப்படிங்கிறது இடது கையாக இருந்தால் வலது கரத்தில் நீங்கள் இதை செய்யணும். வலது கையில் தான் நீங்கள் எல்லாமே யூஸ் பண்ணுவீங்கன்னா இடது கையில் இதை செய்யணும். இடது கையுடைய சுண்டு விரலுக்கு கீழ்ப்பகுதி இந்த இடத்துல, இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சரியா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை நீங்கள் டேப் பண்ணிக்கணும். ஸோ இது இந்த 6 பாயிண்ட்ஸ், நான் வந்து இன்னும் கொஞ்சம் பாயிண்ட்ஸும் இருக்குன்னு நான் அந்த 6 பாயிண்ட்ஸுமே சொல்லிட்டேன் போல இருக்கு. அதுக்கப்புறம் வேணும்னா நம்ம அந்த சின் பாயிண்ட் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், இந்த இருக்கிற ஜா பாயிண்ட், இதெல்லாமே நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த பதிவில் பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல இதில் நீங்கள் ஃபர்ஸ்ட்ல நீங்கள் சொல்றது மட்டும் உங்களுடைய வேலை. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரபஞ்சத்திடம் நீங்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறீர்கள். ஸோ இந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கறதுக்கு முன்னால் முக்கியமான வேற ஒரு விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன், மறந்துடுவேன். லைவ் ப்ரோக்ராம் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்த்துட்டு இருக்கோம். அடிக்கடி நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. நம்ம வேற ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, அவங்ககிட்ட மண்டே அன்னைக்கு பண்ணலான்னு பிளான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்குள்ளே எல்லாரும் என்ன சஜஸ்ட் பண்ணாங்கன்னா, மண்டே அன்னைக்கு பலரும் வந்து வேலையில் இருப்பார்கள் அல்லது வேறு ஏதாவது ஒரு கமிட்மெண்ட்டில் இருக்கலாம். சாட்டர்டேவாக இருந்தால் பலரும் ஃப்ரீயாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரியான சொன்னாங்க. ஸோ சாட்டர்டே அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 23ஆம் தேதி அமாவாசைக்கு அடுத்த நாள், உங்களுக்கு சாட்டர்டே அன்னைக்கு மதியம் 3 மணிக்கு செய்கிற மாதிரியான ஒரு பிளான் இருக்குது. நல்லா சாப்பிட்டுட்டு நீங்கள் வந்து தயாராக இருக்கலாம். அது மாதிரியான ஒரு விஷயமாக நமக்கு வந்து லைவ் இங்கே வாமனன் சேஷாத்ரி சேனலில் லைவ் போடலாம் அப்படின்ற மாதிரியான விஷயம். இந்த லைவ்ல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரியான விஷயமா இருந்தால், உங்களுடைய சொந்தமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக, எனக்கு வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம், எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லாமல் பொதுப்படையான ப்ராப்ளம்னா ஒன்று வந்து ஹெல்த் ரிலேட்டடாக, என்ன மாதிரியான ஹெல்த் ரிலேட்டடாக இருந்தாலும் சரி, அல்லது வந்து இந்த பணம் ரீதியானதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இருந்தாலும் அது மாதிரி, அல்லது தடைகள், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குல்லவா, அது என் பையன் படிக்கிறது இல்லை, எங்கள் வீட்டில் இந்த மாதிரி இருக்குது, அப்படியாக இல்லாமல் அதை தவிர்த்து இந்த மாதிரியான சொல்லுங்க. ஏன்னா ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் செஷன் கிடையாது, லைவாக எல்லாருக்கும் எல்லா விஷயமும் பயன்பட வேண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக தான் இதை வந்து அமைத்திருக்கிறோம். ஸோ அப்படி விருப்பம் இருப்பவர்கள் அந்த ஒரு லைவ்ல நீங்கள் வந்து கலந்துக்கலாம். 3 மணிக்கு ஆரம்பிக்கும். டைமில் ஏதாவது ஒரு மாறுதல்கள் இருந்தால் நான் கொஞ்சம் முன்னமே இன்ஃபார்ம் பண்ணுறேன் உங்களுக்கு. இந்த சேனலில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, இதில் வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும்தான் கேள்விகள் கேட்க முடியும். மற்றவங்கெல்லாம் முடிஞ்சவொன்னே பார்த்துக்கலாம். அதுவும் அவங்களுக்கு பெனிஃபிட் தான் இருக்கும். சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கிறவங்க மட்டும்தான் இதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு விஷயம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, 2வது விஷயம், வெள்ளிக்கிழமையோட இரவுடன் ஆடி கிருத்திகை இருக்கு இல்லையா, சனிக்கிழமை வரக்கூடிய ஆடி கிருத்திகை அன்று முருகருடைய அந்த சத்ரு சம்ஹார திருசதி இருக்கிறது. வேல் பூஜை அப்படிங்கிறது சத்ரு சம்ஹார திருசதியை வச்சு நம்ம வந்து வேல் பூஜை செய்து ஹோமமாகவும் செய்துட்டு அந்த விபூதி இருக்கு இல்லையா, அதை வந்து வேலுக்கு விபூதி பூஜை செய்ய போகிறோம். ஸோ அது மாதிரியான விஷயமாக செய்து அந்த பிரசாதம் கொடுக்கவிருக்கிறோம். அதோடைய அந்த புக்கிங்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நைட்டோட உங்களுக்கு க்ளோஸ் ஆகுது. சனிக்கிழமை அன்னைக்கு உங்களுக்கு 2 மணிக்கு ஹோமம் இருக்கும். அதோடைய டைரக்ட் லைவ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு இது பரிகார ஸ்தலம்ஸ்ல வரும். 2 மணிக்கு நீங்கள் வந்து பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும். சத்ரு சம்ஹார திருசதியோட மந்திரங்கள் எல்லாம் கேட்கறதுக்கு அவ்வளோ பயங்கரமாக இருக்கும். கேட்கும் போதே வைப்ரேஷன்ஸ் பயங்கரமாக உங்களோட லெவல்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும்.
அதே போல் வந்து பார்த்தோம்னா உங்களுடைய மென்டலி உங்களுக்கு இருக்கக்கூடிய வரிஸ் எல்லாத்தையும் தூக்கக்கூடியது அப்படின்ற மாதிரியான விஷயமாவும் சொல்லலாம். சத்ரு அப்படின்ற மாதிரியான விஷயம், எனக்கு சத்ருவே இல்லையா, எல்லாருக்குமே சத்ரு இருக்காங்க. சத்ருக்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் பார்த்தோம்னா நமக்கு இருக்கக்கூடிய அறியாமைகள் தான், நமக்கு இருக்கக்கூடிய எமோஷன்ஸ் தான். நமக்கு வந்து வேண்டாத எமோஷன்ஸ், கோபமாகட்டும், தாபமாகட்டும், நம்மளுடைய ஒரு ஆத்திரம் அப்படின்ற மாதிரியான விஷயமாகட்டும், இதையெல்லாம் தான் நம்மளுடைய சத்துருக்கள் என்று சொல்லி வைத்தார்கள். அதற்கு பிறகுதான் புறத்தில் இருக்கக்கூடிய சத்துருக்கள், அகத்தில் இருக்கக்கூடிய சத்துருக்களை முதலில் நீக்கினால்தான் புறத்தில் இருக்கக்கூடிய சத்துருக்களை வெகு எளிதாக நீக்க முடியும். அதனால சத்ரு சம்ஹார திரிசதி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு சங்கல்பம் செய்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் நீங்கள் poojahovam.org போய் நீங்கள் செஞ்சுக்கலாம். கமெண்ட்ஸில் பாருங்கள், ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணியிருப்பேன், இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு அதில் இருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயமும் சரி, இந்த லைவ் ப்ரோக்ராம் ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய டைம்ஸ் எல்லாம் நீங்கள் அலோகேட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு திரும்பி வந்துடுவோம். இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் டேப்பிங் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் டேப்பிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கராத்தே சாப் அப்படின்வோம். ஸோ அப்போ இந்த கராத்தே சாப் அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட், இந்த பாயிண்ட்ல வந்து நம்ம வந்து டேப் பண்ணுறது எதுக்குன்னு 6 முறை டேப் பண்ணுறது, இல்லை ஒரு 10 தடவை கூட பண்ணிக்கலாம். இது பண்ணும்போது உங்களோட ஓன் விஷயம் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு சொன்னேன். ஓன் விஷயம் அப்படின்னா உங்களுடைய மதர் டங்கில் உங்களுக்கு வழக்கமான ஒரு வார்த்தையை எழுதி கொள்ளுங்கள், ஒரு நீளமான வார்த்தை. இந்த பிரபஞ்சம் எனக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களையும் துன்பங்களையும் நீக்கட்டும். சரியா? அது வந்து நீங்கள் பணம் அப்படின்னு மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எனக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களையும் துன்பங்களையும் நீக்கட்டும். எனக்கு என்னுடைய நான் நினைத்ததையோ அல்லது வந்து பார்த்தோம்னா நான் விரும்புவதையோ, இந்த மாதிரி எப்படி வேணால் எடுத்துக்கோங்க. இது மாதிரி நான் விரும்புவதை அனைத்தையும் கொடுக்கட்டும், அருளட்டும், வாட் எவர் இட் இஸ், அது மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆங்கிலத்தில் வேணா ஆங்கிலத்தில், தெலுங்கு, தமிழ், எந்த ஒரு மொழியாக, மலையாளமோ எந்த ஒரு மொழி உங்களுடைய மதர் டங்கோ, இதுதான் சாராம்சம். இந்த பிரபஞ்சம் என்னுடைய கஷ்டங்களையும் துன்பங்களையும் தீர்க்கட்டும், நான் விரும்புவதை அனைத்தையும் கொடுக்கட்டும். இதுதான் நம்ம வந்து சொல்ல போகிறோம். இது வார்த்தை மாறக்கூடாது. நீங்கள் டெய்லி பண்ணுறீங்க, 360 நாள் பண்ணுறீங்க, 365 நாள் பண்ணுறீங்கனாலும் வார்த்தைகள் இதே வார்த்தையாக தான் இருக்கணும். நீங்கள் கரெக்டாக கம்யூனிகேட் பண்ணாதான் யூனிவர்ஸ்கிட்டேருந்து கரெக்டான ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து சேரும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஸோ இது மாதிரியான விஷயமாக சொல்லிக்கொண்டு ஒரு 10 முறை டேப் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து அகைன் நான் வந்து சொன்ன மாதிரியான ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட்லேருந்து, அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட், அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட், அதுக்கப்புறம் நோஸ் பாயிண்ட், இந்த எல்லா பாயிண்ட்டுமே 1 2 3 4 5 5 பாயிண்ட். இது வந்து 6வது பாயிண்ட். 6வது பாயிண்ட் வந்து நம்ம வந்து 6வது பாயிண்ட் இன் சென்ஸ் இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டே. இதை வந்து நம்ம ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஸோ இப்போ இதிலெல்லாம் நீங்கள் டேப் பண்ணுறீங்க. இது ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து இந்த ஒரு வார்த்தை உங்களோட ஓன் வார்த்தை, இதில் டேப் பண்ணும்போது ஏராளம் எண்ணிக்கை. சரியா? ஐப்ரோஸ் நல்லா பார்த்துக்கோங்க. ஐப்ரோஸில் உங்களோட இந்த புருவம் இருக்குல்ல, அந்த புருவத்தில் இந்த இடத்துல டேப் பண்ணிக்கிறீங்க. ஏராளம் எண்ணிக்கை, ஏராளம் எண்ணிக்கை, ஏராளம் எண்ணிக்கை. இதே மாதிரி தான் இங்கேயும் இதே மாதிரி தான். ஏராளம் எண்ணிக்கை, ஏராளம் எண்ணிக்கை, ஏராளம் எண்ணிக்கை, ஏராளம் எண்ணிக்கை. இந்த இடத்துல செய்யும்போது மட்டும் மாறும். சரியா? 1 2 3 4th மாறும், 5th அப்படிங்கிறது அதே தான். ஏராளம் எண்ணிக்கை, ஏராளம் எண்ணிக்கை, ஏராளம் எண்ணிக்கை, ஏராளம் எண்ணிக்கை. இதுவும் வந்து அதே தான். ஸோ நான் இதை திரும்பியும் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. 1 to 5 தான் நான் இதை கால்குலேட் பண்ணுறேன். ஏன்னா இது மேண்டேட்ரி பாயிண்ட்ஸ். சரியா? இது மேண்டேட்ரி பாயிண்ட். இதை நம்ம வந்து 1ஆம் நம்பர் பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டாம். இது வந்து ஃபர்ஸ்ட் இது வந்து செஞ்சால் தான் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஆக்டிவேட்டே பண்ண முடியும். ஸோ இந்த பாயிண்ட் நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணியே ஆகணும். அடுத்தது வந்து நான் சொல்கிற மாதிரி இதில் பண்ணுறதுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இந்த இதிலெல்லாம் நம்ம ஏராளம் எண்ணிக்கை பண்ணிடுறோம்ல, இதில் வந்து நீங்கள் செய்கிறது வந்து ஏகம் அநேகம் என்னுள்ளே வந்தேறும், ஏகம் அநேகம் என்னுள்ளே வந்தேறும், ஏகம் அநேகம் என்னுள்ளே வந்தேறும். ஒவ்வொரு வார்த்தைக்கு 2 தடவை தட்டணும்னு அவசியம் இல்லை. நான் உங்களுக்கு செமஸ்டர் பண்ணும்போது அது மாதிரியான விஷயமா பண்ணி காமிச்சேன். ஸோ அது மாதிரி இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்து கொள்ளுங்கள். இதை செஞ்சுட்டு இதை பொறுத்த வரைக்கும் பொதுவாக மக்களுடைய ஒரு விஷயம் என்னன்னா, இது இம்மீடியட்டாக அன்னன்னைக்கே பலன் தந்தது. பாடி லெவலில் நமக்கு வந்து பலன் தந்தது, மைண்ட் லெவலில் எனக்கு வந்து பலன் தந்தது, எனக்கு வந்து ஏதோ ஒரு நல்ல நியூஸ் கிடச்சிது, நான் எதிர்பார்க்கவே இல்லை சில விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு அந்த விஷயங்கள்லாம் நடந்தது, இப்படியெல்லாம் சொல்லக்கூடியவர்கள் இருக்காங்க. இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகிறதுக்கு எந்த டைமில் பண்ணலாம் அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் பிரம்ம முகூர்த்தத்தை செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அபிஜித் முகூர்த்தத்தை செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இது எல்லாமே உங்களுக்கு டைமிங் ரொம்ப தெளிவாக ஏகப்பட்ட வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ அபிஜித் முகூர்த்தத்தில் செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து நிஷித்த முகூர்த்தம் நைட் டைமு, நான் 11:45 12:30 சொல்லிட்டு அந்த மாதிரியான டைம். இது 3 டைம்லையும் வந்து ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும். நீங்கள் நார்மலாக செய்யக்கூடிய டைமை செஞ்சே ஆகணும். இது 3 டைம் தான் நமக்கு எஃபெக்டிவ் டைம் ஆச்சு, அதில் மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்னா பலன் இருக்காது. ஹோமியோபதி மாத்திரை மாதிரி அடிக்கடி போட்டுக்கிட்டு இருக்கணும். அது மாதிரியான ஒரு விஷயமாக நீங்கள் வந்து நிறுத்தி நிதானமாக அனுபவித்து செய்ய வேண்டும். இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கலாம். அந்த 3 நிமிஷம் 4 நிமிஷம்னு சொன்னது வந்து 10 நிமிஷமாக கூட ஆகலாமா இருக்கும். ரொம்ப நிதானமாக நீங்கள் செய்கிறீங்கன்னா மேக்ஸிமம் 10 நிமிஷத்துக்கு மேலே இதில் ஒன்றும் வேலை கிடையாது. ரொம்ப நிதானமாக நம்ம வந்து இன்டென்ட் செட் பண்ணிவிட்டு
இந்த இன்டென்ட்டுங்கிறது என்ன, சங்கல்பம்ங்கிறது இதுதான். பிரபஞ்சம் நம்ம கஷ்டமா எல்லாத்தையும் தீக்கட்டும், நமக்கு வந்து வேண்டியதெல்லாம் கொடுக்கட்டும், அவ்வளோதான். திஸ் இஸ் த இன்டென்ஷன். இதில் நான் வந்து எனக்கு இவ்வளோ கடன் இருக்குது, 3 சாமிக்கு நான் 30,000 கொடுக்கணும், ராம் சாமிக்கு நான் வந்து 50,000 கொடுக்கணுங்கிற மாதிரியான விஷயத்தெல்லாம் கொண்டு வந்துடாதீங்க. இதெல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா ஸ்பாயில் ஆகிடும். எதுவுமே வேண்டாம். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறத உங்களோட ஓன் வேர்ட்ஸில் நீங்கள் வந்து எதுலையோ ஒரு பேப்பரில் எழுதி வச்சுட்டு, நாளைக்கு நான் நேற்று வேறு மாதிரி சொன்னேன், இன்றைக்கி நான் அதை மறந்துட்டு வேறு ஏதோ வார்த்தை சொல்லிட்டணுன்ற டவுட்டே வேண்டாம். ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு அதை பார்த்து கூட நீங்கள் படிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஒரு 4 தடவை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா மனசில் வந்து அது உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ அது மாதிரியான விஷயமாக செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு எவ்வாறான ஒரு பலன்கள் எல்லாமே இதை வந்து நீங்கள் வந்து இதன் மூலமாக உங்களுக்கு கிடைத்தது அப்படின்ற மாதிரி ஆகவும், இதன் மூலமாக எந்தெந்த மாதிரியான ஒரு விஷயங்களை நீங்கள் அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்ற மாதிரியான விஷயத்தையும் கண்டிப்பான முறையில் என்னுடன் பார்த்துக்கொள்ளுங்கள்.